இந்த பூனை மாதிரி பழகம் வந்து செட் ஆகுது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். நானும் அடிக்கடி போடுறேன்னு சொல்லிட்டே இருக்கேன், போட மாட்டேங்கிறேன். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு வரவே வராத ஒரு விஷயம், பரோட்டா. அது வீட் பரோட்டா, நூல் பரோட்டா. அது வந்து சப்பாத்தி கட்டை உருட்டை எதுவுமே கிடையாது, வேர்க்கும் கிடையாது. சாம்பிள் கொண்டு போட்டிருக்கேன் பாருங்க, நூல் பரோட்டா. செம்மையா செம்மையா அப்படியே நூல் நூலா வராம பாருங்க. இப்ப நான் அடுத்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இதுல என்ன கண்ணு போட்டேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு பாத்துக்கோங்க எல்லாம். இதுல வந்து இந்த கண்ணும் கிடையாது, அது இடியாப்ப கண்ணு கிடையாது. இது இடியாப்பத்துக்கும் அடுத்த சைஸ், அதுக்காக வந்து இந்த பெருசும் கிடையாது. நான் இந்த பிளாட்லயும் உங்களுக்கு வந்து ஒண்ணு போட்டு காமிக்கிறேன். சரியா, நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருவோம். நான் ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாவு பிசைறச்ச உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் நான் மிக்ஸ் பண்ணல, ஒன்னே ஒண்ணுக்கு தவிர்த்தி. நான் இதுல வந்து கொஞ்சோண்டு சுகர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சீனி, வெள்ளை சீனி மட்டும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு, தண்ணி, அவ்வளவுதான். வெள்ளை சீனி எதுக்குன்னு சொன்னா எனக்கு இந்த ப்ரௌன் கலர் வரணும், அதுக்காக நான் வெள்ளை சீனி யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமை, அவ்வளவுதான். ரைட். இத பாருங்க, இப்படிதான் இது கொஞ்சம் வரும். இது பாருங்க எவ்வளவு வரானே. சரி, அந்த தட்டுல வந்து கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிருக்கேன். ரொம்பலாம் நான் அழுத்தல, எனக்கு வந்து இந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்த பிடிச்சு போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி நான் அழுத்தலாம் இல்லை. ஓகேவா, அவ்வளவுதான். சதா இதுல போட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு போடுவோம். வழுக்கிடுச்சு கையில தண்ணி இருந்தனால. அவ்வளவுதான். இத போட்ட உடனே ஒரு திருப்பி விட்டுரும், ஏன்னா இது வந்து ஆட்டா இல்லையா உங்களுக்கு. அதனால அது கொஞ்சம் இந்த கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது ஒட்டிக்கிடாது இல்ல, ஐ மீன் ஒன்னோட ஒண்ணு ரவுண்டா. அதனால நான் வந்து ஒரு இது மட்டும் பண்ணிருக்கேன். நான் ஒரு 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 வாட்டி மட்டும் திருப்பி விட்டுருக்கேன். அதுல ஒண்ணு போட்டுக்குவோம். ஓகே, மாவு வந்து முடிஞ்சு போச்சு, அதனால இதை நான் வந்து குட்டியா தான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். நான் வந்து இந்த பிளாட்ல போட்டு உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். இதுலதான் வந்து வடாம, அப்புறம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, பட்டையா சீவல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சரிங்களா, அது வந்து இதுலதான் போடுவாங்க, இந்த அச்சுல தான் போடுவாங்க. நம்ம இதுல வந்து ஒரு பிளாட்டா உள்ள ஒரு பரோட்டா போட்டுருவோம். ரிப்பன் பக்கோடாவோட இது அச்சு இது. ஸோ இப்போ இந்த பிளாட்டா போடுவோம்ல அந்த பரோட்டா. ஆக்சுவலா கை கழுவிட்டேன், கொஞ்சம் அப்படியே வழுக்குது.
நெக்ஸ்ட் இது போடுவோம். இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, அது ரெண்டும் இது ரெண்டும் திருப்பி போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு வெஜ்ஜு சால்னா வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, மெழுகு, சீரகம்லாம் அரைச்சி விட்டு இதில் வந்து ஒரு கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு சின்ன காமெடி படித்தேன். ஒரு பேபி கொசு பிறந்து வருது. பறந்து உடனே அவங்க அம்மாட்ட சொல்லுது. அவங்க அம்மா கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பறந்து வந்தியே, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. உடனே அந்த குட்டி கொசு சொல்லுது, அம்மா நான் பறந்து வந்தேனாமா, என்ன எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, கிளாப் பண்ணி அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலா எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவங்க கிளாப் பண்ணி அடிக்க பாத்திருக்காங்க. அந்த கொசு வந்து அதை கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணாதான் நினைச்சிச்சு. எனக்கே புரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிரிப்பாவும் இருந்தது. பட் என்ன இருந்தாலும் கொசு அதனால குட்டி தானே, பாவமாவும் இருந்தது. ஏன்தான் இந்த கொசுக்கு இந்த ஒரு நிலைமை. அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணா மனுஷங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும். கரெக்ட் தானே? எனக்கு தெரியுது, ஏன்னா நான் ஒரு அம்மா. இதெல்லாம் பத்தி வச்சு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நான் எப்படி இப்படியா லூஸா அப்படின்லாம் இல்ல. நான் கொஞ்சம் புத்திசாலி தான். இதெல்லாம் சுடுறல்ல சுடுறல்ல அதனால இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் என்னோட ஓன் கற்பனை. இது வரைக்கும் யாரும் யூடியூப்ல இதெல்லாம் வந்து யோசிச்சு போடவே இல்லை. நான் தான் பண்ணியிருக்கேன். பாருங்க, சப்பாத்தி கட்டல, உருட்டல, ஒன்னும் இல்ல. பரோட்டாவுக்கான ரெடி. இப்படி கமலையே இந்த உலகத்துல நீ பிறந்த தெரியல. முறுமுறுன்னு வந்துருச்சு இந்த பரோட்டா. தெரியுதா? இது வந்து வேகமா போக வாய்ப்பு இல்லை. நல்லா திருப்பி விட்டு கொஞ்சமா அழுத்தமா பண்ணி வேக வைக்கணும். அந்த சுகர் கொஞ்சம் நம்ம போட்டல, அதோட இது தெரியுது பாருங்க. அடுத்தது இந்த பரோட்டா போடுவோம். எனக்கு இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னோட வந்து ஒரே கோடா இருக்கு. இதுல வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். மேபி அது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் போல. அது பாருங்க, கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருக்கு. அது ஒரு டவுட் இருக்கு. எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வாழ்க்கையே. எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி வைப்போமா? அழகா இருக்கும். ஓகே, இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து இதுல போட போறாங்க. சைட்ல போட்டா என்ன? போடுவோம். நம்ம தோசைக்கல் தானே, வேக மாட்டேன்னு சொல்லவா போகுது. வாவ், என்னமோ பரோட்டா மாதிரி எனக்கு இருக்க மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கு. அந்த நூல் பரோட்டாவோட கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் வேகுது. ஏன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்குல்ல, உங்களுக்கு சீக்கிரம் வேகுது. இது வந்து ஆனா இதுக்கு மேல இதை வந்து மெல்லிசா போட முடியாது. ஏன்னா இந்த அளவு ஒன்னாவா விழும். இந்த அளவு இருக்குல்ல, இது அப்படியே ஒன்னாதான் விழும். ஸோ இதுல வந்து ஒரு 2 விழுந்தா போதும்னு நினைக்கிறேன். என்கிட்ட மொத்தம் 13 முறுக்கு இருக்கு. ஆனா இது வந்து நான் வாங்கினது. இப்படி புழியுறது வந்து 13 முறுக்கு எல்லாம் வந்து எங்க மாமியார். ஆனா நான் இப்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும்.
எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷத்துக்கு மேல உள்ளது. அது மேல இருக்குமா? 100, 105, 102, 107, 101, 199. ஒண்ணு ஏறவும் மாட்டீங்க, இறங்க முடியுங்க. ஏதாவது பதில் சொல்லுங்க சார், சொல்லுங்க. எவ்வளவு இருக்கும்? ஒரு 90, 80, 70, 60. ஆய், சூடு போட்டுருவேன். 65, 67, 69, 610, 620, 620, 70. குழந்தைங்களை வச்சுட்டு யாரும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா அவங்களாம் நம்பரை மறந்துடுவாங்க என்னால. லெஸ் ஆயில் ஊத்துங்க போதும். ஏன்னா கோதுமை பரோட்டா அவ்வளவு ஆயில் வாங்காது, தெரியுதா பாத்தீங்களா? இப்ப இதே வந்து இவன் மைதாவா இருந்தானா உறிஞ்சுக்குவான், கோதுமை உரிய மாட்டான். இஸ் a குட் பாய். இப்போ நான் வந்து இதுல வந்து ஏதோ கட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நடுவுல வந்து சரி, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்லாமே, சரியா? அந்த ஒன்றுக்கு மேலேயே ஒண்ணு விழாத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாவும் இருக்கா, கொஞ்சம் நிறைய உளறேன். என்னதான் கோதுமையில போட்டாலுமே கொஞ்சம் மெதுவாவே போட்டு எடுங்க. இந்த பாருங்க, இதை நான் வந்து இப்படி புச்சுக்குன்னு பண்ணலாம், பட் வேண்டாம். ஏன்னா அது வந்து கோதுமையில இருக்கு, ஏற்கனவே இப்படிதான் இருக்கு. அதை போட்டு நம்ம வந்து கணக்குல ஆக்கிட்டு அதை வந்து அதை வந்து அது வந்து அது வந்து க்ரஷ் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? அதனால சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி தொட்டு சாப்பிடவே இவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ எம்மியான வீட் பரோட்டா, கையில சுத்தாம நம்ம வந்து முறுக்கு வச்சிலே போட்டது ரெடி. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.